தம்பிலி இருக்கேன், தம்பிலிக்குள்ள கைய போட்டிருக்கான் குரங்கு. போட்டு அப்படியே வலிச்சு எடுத்தா ஆசையா இருக்கு இல்லையா? இப்பயும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. வலிச்சு எடுத்து அவ என்ன விரட்டுறாங்க. விரட்டுனா இழுக்குது கைய, ஆனா அந்த குறும்பையோட வருது. என்ன சொல்றீங்க? குறும்பைன்னு தானே சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? தம்பிலிக்கு என்ன சொல்றீங்க? இளநீ. இளநியோட வருது. அப்ப அது கைய விட்டுச்சேன்னா கைய எடுத்துரும். அதுவும் வேணும், இதுவும் வேணும். குழுக்கும் ஆசை, மீசையும் வைக்கும். ரெண்டையும் செய்ய இயலாது. உலகமும் வேணும், பிசாசும் வேணும், ஏசமும் வேணும், கற்பனைகளும் வேணும், பரலோகமும் வேணும், நித்தியமும் வேணும். ஒண்ணுமே நடக்காது. அருமையானவர்களே, பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் வேண்டாம், அதை விட்டுருங்க. ஒரு காரியம் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும், இது என்னுடைய விலையினம், எல்லாத்தையும் விட்டுட்டேன். எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணி எல்லாம் சரியா வந்துருச்சு. இந்த ஒண்ணு தான் கொஞ்சம் அப்படின்னு இருந்தா ஆண்டவர் சொல்றார், நோ நோ வே, நோ வே, யூ கான்ட் கம், யூ கான்ட் என்டர், யூ கான்ட் என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட். இங்கே இருக்கலாம், பிரசித்தி பெற்றவனாக வாழலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். அங்க வர்றதுக்கு முடியாது. ஒரு வாலிபன் கல்யாணம் கட்டிட்டாரு, இன்னும் பிள்ளைகள் கூட இல்லை. ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு போனாரு. 4 நாள் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு மாதிரி இருக்கு நெஞ்செல்லாம். நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றேன் போனாரு. டாய்லெட்டுக்கு வரல. எல்லாரும் போயிட்டு பாத்துறாங்க. போயிட்டார். நாங்கள் ஃபியூனரல் எடுத்தோம். எப்போ எடுத்தோம்? நேற்று முந்த நாள் எடுத்தோம். ஃபியூனரல் எடுத்தோம். 40 வயசு. அம்மா உண்மையம் செய்யறா. ஹஸ்பண்டும் செத்துட்டார். அம்மா சரியான தூக்கப்பட்டாங்க. நிறைய பேர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் மனுஷர்கள் எந்த நிமிஷத்துல தேவன் எங்களை அழைக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியல. தம்பிலையும் வேணும், உள்ளுக்குள்ளதும் வேணும். சுத்தமும் இதா இருக்காது. விட்டுறதுக்கும் மேல இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்க போக மாட்டீங்க. வெளியே வந்தோன்னு எங்க போறேன்னா அது என்ன தெரியும். நான் சொல்ல மாட்டேன். 2 பேர் அனுப்பி வச்சிருக்கீங்க இல்லையா? 2 பேர் அனுப்பிட்டீங்க. எங்க அனுப்புனீங்க? அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அம்மா உட்கார்ந்து பச்சை சாரி உடுத்திட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து உட்காருவாங்க. நாங்க பேசுறது அவங்களுக்கு விளங்காது, அவங்க பேசுறது எங்களுக்கு விளங்காது. ஆனா ஒரு நாள் வந்துருவாங்க. சரியா? வழக்கமா பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சவொடனே தான் வருவாங்க. வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவ முதல்ல வந்துருவா இல்லையா? என்ன பேசினாலும் அவளுக்கு விளங்காது. நான் ஒரு வீட்டுக்கு போவேன், அங்க பட்டப்புள்ளியில போவேன், அவங்க அங்க வருவாங்க. பட்டப்புள்ளி வீட்டுக்கு போவேன், நான் ஜெபம் பண்றதுக்கு அங்க வருவாங்க. வந்து அவங்க எல்லாம் கேட்பாங்க, இவரை தெரியுமா? நல்லா இவரு எங்க மாஸ்டர் தானே அப்படின்னு. அங்க திடீர்னு அவங்க போயிட்டாங்க. பாத்தீங்களா? போன முறை நான் வரக்குள்ள ஒரு இருந்தாங்க போல இருக்கு. இந்த முறை வரவே இல்லை. இன்னொருத்தங்க நாங்க சகோதரன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அங்கதான் நான் உட்காருவேன். வந்தா அங்கனே வந்து இன்னொரு அம்மையார் உட்காரும். எந்த நாள் சொன்னோம், நீங்களும் வைஃபும் வந்துருங்களேன், ஒரு லஞ்ச் ஒன்று சாப்பிட்டு போவோம், நீங்க கட்டாயம் வந்துருங்களேன் அழிவத்த. இப்ப இன்னைக்கு வந்து பாக்குறேன், அவங்க இல்லை. காலம் ஃபுல்லாக நீங்க லீட் பண்ணக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. லீட் பண்ணக்குள்ள அந்த சகோதரி சொல்லிக்கொண்டே இருந்தார். காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்க இந்த நிமிஷத்துல இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அடுத்த 4வது கிழமை இங்க வருவோனா என்று சொல்ல தெரியாது. அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அதற்கு முன்பதாக நாங்க மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவம் இருந்தாலும் கஷ்டம். அருமையாக கஷ்டம். நாங்க போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவனவன் தான் செய்ததான நன்மைக்கோ தீமைக்கோ தான் போயிட்டு சாட்சி கொடுக்கணும். ஜோவேதமுத்து தெரியும். ஜோவேதமுத்து 4ஆம் கிழமைகள்ல வருவாரு, நல்லா பேசுவாரு கட்டையன். ஆனா பாஸ்டர்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறான், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏலாது. அதெல்லாம் செய்யலாது. அவர் என்ன சொல்வாரு? அவளை பார்த்துட்டு அந்த
பிசாசு சொன்னது மாதிரி பவுலையும் தெரியும்